ஓகே, ஸ்டார்ட் பண்ணலாம். MySQL அன்னைக்கு பார்க்கலாம். MySQL வந்து என்னன்னா, ஒரு ரிலேஷனல் டேட்டாபேஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம். RDBMS. ஓகேவா? இது வந்து ஓப்பன் சோர்ஸ். MySQL அதாவது டேட்டாபேஸ்னா ஃபர்ஸ்ட் என்ன? டேட்டாபேஸ் இஸ் டேட்டாபேஸ் இஸ் யூஸ்டு டு ஸ்டோர் டேட்டா. அவ்வளவுதான், சிம்பிள் தான். ஓகேவா? ஸோ இதுல நிறைய டைப் ஆஃப் டேட்டாபேஸ் இருக்குது. வெறும் டேட்டாபேஸ்ங்கிறது ஒரு மாதிரி இருக்கும். நான் ரிலேஷனல் டேட்டாபேஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம். ரிலேஷனல் டேட்டாபேஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம்னா என்னன்னா, டேட்டா இஸ் ஸ்டோர்ட் இன் த ஃபார்ம் ஆஃப் டேபிள்ஸ். டேபிள் ஃபார்ம்ல ஸ்டோர் ஆயிருக்கும். அதுதான். ஸோ MySQL பத்தி பார்க்க போறோம் ஃபர்ஸ்ட். MySQL வந்து என்னன்னா ஒரு ரிலேஷனல் டேட்டாபேஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம். அதாவது it stores datas, uses datas in the form of table. Then next வந்து இது ஓப்பன் சோர்ஸ். ஓப்பன் சோர்ஸ்னா என்னன்னா யாருனாலுமே அதோட இம்ப்ரூவ்மெண்ட்க்கு வந்து கான்ட்ரிபியூட் பண்ணலாம். எப்படி அதை நம்ம எடுத்து வேற எதுக்காகவும் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி. நம்ம வந்து விலை கொடுத்து வாங்க வேணாம். அப்படி ஃப்ரீ. ஆண்ட்ராய்டு இப்படி ஃப்ரீ. நம்ம விலை கொடுத்து வாங்கணும் கிடையாது. ஃப்ரீ தான். அதெல்லாம் ஓப்பன் சோர்ஸ்னா ஃப்ரீ. ஃப்ரீ டு யூஸ் அப்படிங்கிற மாதிரி. தென் நெக்ஸ்ட் வந்து அதான். ஸோ தட் இஸ் ஃப்ரீ. அண்ட் இட் இஸ் ஐடியல் ஃபார் போத் ஸ்மால் அண்ட் லார்ஜ் அப்ளிகேஷன். ஒரு குட்டி அப்ளிகேஷன் பண்ணனாலும் சரி, ஒரு பெரிய அப்ளிகேஷன் பண்ணனாலும் சரி. ஸோ MySQL வந்து இட்ஸ் கேப்பபிள் ஃபார் போத் டைப் ஆஃப் அப்ளிகேஷன்ஸ். தென் நெக்ஸ்ட் வந்து என்னன்னா, இது வந்து ஃபாஸ்டா இருக்கும், ரிலையபிளா இருக்கும் அண்ட் ஈஸி டு யூஸா இருக்கும். எல்லாம் ஃபாஸ்டாவும் இருக்கும், நமக்கு ஈஸி டு யூஸா இருக்கும், ஈஸி டு அண்டர்ஸ்டாண்டாகவும் இருக்கும். தென் நெக்ஸ்ட் வந்து இது கிராஸ் பிளாட்ஃபார்ம். தென் இது வந்து 1995ல ரிலீஸ் ஆயிருக்கு. இது டெவலப்ட் அண்ட் டிஸ்ட்ரிபியூட்டட் பை என்னது Oracle. ஸோ MySQL இதுதான். யாரெல்லாம் MySQL கரண்டா இப்போ யூஸ் பண்ணிட்டு இருக்காங்கன்னா, ஃபேஸ்புக்கு, ட்விட்டர், ஏர்னப், வேற Booking.com, ஊபர், கிட்டப், யூடியூப் இவங்க எல்லாருமே டேட்டாபேஸ்க்கு இதுதான் யூஸ் பண்றாங்க. MySQL தான் யூஸ் பண்றாங்க. மோஸ்ட்லி யூஸ் பண்ணுவாங்க. நிறைய பேர் யூஸ் பண்ணுவாங்க. ஏன்னா இப்போ SQL நாங்க யூஸ் பண்றோம். அதெல்லாம் பே பண்ணணும். ஒரு சப்ஸ்கிரிப்ஷன் மாதிரி பே பண்ணணும். அந்த ஸ்பேஸ்க்கு நாங்க பே பண்ணுவோம். மைக்ரோசாஃப்ட் SQL சர்வீங்கிறது மைக்ரோசாஃப்டோடது. இது ஆரக்கிளோடது. இது ஃப்ரீ ஓப்பன் சோர்ஸ். இதுக்கு பே பண்ண வேணாம் யாருனாலும். ஸோ அதான், அவ்வளவுதான். ஸோ the வெப் அப்ளிகேஷன்ஸ்க்கு மோஸ்ட்லி MySQL யூஸ் பண்ணுவாங்க. ஸோ the very large number of web developers around the world uses the என்னது MySQL. So to build a website that shows data from database, அதாவது டேட்டாபேஸ்ல இருக்க டேட்டா உங்களுக்கு காமிக்கணும் அப்படின்னா அதுல என்னெல்லாம் இருக்கணும்? ஃபர்ஸ்ட் ஒரு டேட்டாபேஸ் இருக்கணும். அண்ட் RDBMS டேட்டாபேஸ் ப்ரோக்ராம். லைக் என்னது? நம்ம இப்ப என்ன கத்துக்க போறோம்? MySQL. தென் நெக்ஸ்ட் சர்வர் சைடு ஸ்கிரிப்டிங் லாங்குவேஜ். என்னது? PHP. லைக் PHP. நம்ம பேக் அண்ட் லாங்குவேஜ் என்னது? பேக் அண்டுக்கு யூஸ் பண்றோம்ல அந்த லாங்குவேஜஸ் PHP. அது வந்து ஆக்சஸ் பண்றதுக்கு இது இருக்கணும். சர்வர் சைட்ல எழுதுறது PHP, பைத்தான், ஜாவா இது எல்லாமே பேக் அண்ட் லாங்குவேஜ் தானே. ஸோ சர்வர் சைட்ல ஸ்கிரிப்டிங் லாங்குவேஜ் ஒன்று வேணும். டு யூஸ் SQL டு கெட் த டேட்டா யூ வாண்ட். SQLனா SQL queries. நம்ம வந்து சும்மா போயிட்டு டேட்டாவை எடுக்க முடியுமா? ஒரு query போடுவோம். எப்படி நம்ம ப்ரோக்ராம் இதை கிளிக் பண்ண எப்படி நடக்கணும் ப்ரோக்ராம் போடுறோமோ, டேட்டா பேஸ்ல போய் அந்த டேட்டாவை எடுத்துட்டு வர்றதுக்கு நம்ம SQL queries எழுதுவோம். ஓகேவா? ஸோ அது வேணும். அதுக்கப்புறம் ஃப்ரண்ட் எண்ட்ல நம்மளுக்கு காமிக்கணும்னா என்ன வேணும்? HTML and CSS to style the pages where we are going to view the data. அங்க வந்து நம்மளுக்கு அது வேணும். ஓகேவா? ஸோ MySQL what is RDBMS? அதுதான் ஃபுல் ஃபார்ம் என்னன்னா ரிலேஷனல் டேட்டாபேஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம். RDBMS is a program used to maintain a relational database. Relational databaseனாலே நான் சொன்ன மாதிரி தான் a database that stores uses data in the form of table, like rows and columns. RDBMS is a basic for all the modern database systems such as என்னதெல்லாம் MySQL, Microsoft SQL SRV, Oracle, Microsoft Access. The type of all type of databases க்கு எதுதான் ஃபார்மேட்? RDBMS தான் பேஸ். அதாவது எல்லாமே இது எல்லாமே எதுதான் பண்ணும்? டேட்டாவை வந்து in the form of table ஸ்டோர் பண்ணும்.
RDBMS uses SQL queries to access the data in database. அந்த டேட்டாபேஸ்ல இருக்க டேட்டாவை ஆக்சஸ் பண்ணணும்னா நம்ம என்ன யூஸ் பண்ணுவோம்? SQL queries யூஸ் பண்ணுவோம். தென் நெக்ஸ்ட் வந்து என்னன்னா இத பார்க்கலாம். நான் ஆல்ரெடி ஜாம்ப் சொல்லியிருக்கேன் அப்படிதானே? ஜாம்ப் டவுன்லோட் பண்ணிருந்தீங்கன்னா அது ஜாம்ப்னு அடிச்சீங்கன்னா அந்த கண்ட்ரோல் பேனல் வரும். இதுல வந்து பாத்தீங்கன்னா நம்ம என்னது சர்வர் ஆன் பண்ணிக்கணும், MySQL ஆன் பண்ணிக்கணும். ஓகேவா? அது பக்கத்துல அதை ஆன் பண்ணதுக்கு அப்புறம் இருக்கும் அட்மின்னு ஒண்ணு இருக்கும். அதை கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ப்ரௌசர்ல வந்து இப்படி இதாகும். இதுதான் அந்த அட்மினோட பேஜ். இதுலதான் நம்ம டேட்டா பேஸ்லாம் இருக்கும். ஓகேவா? இப்ப நான் வந்து இங்க என்ன ஒரு டேட்டா பேஸ் கிரியேட் பண்ணிருக்கேன். என்னது? டெமோ டேட்டாபேஸ்ல நான் ஒண்ணு கிரியேட் பண்ணியிருக்கேன். ஓகேவா? அதுக்குள்ள பாருங்க டேபிள். டேட்டாபேஸ்க்குள்ள தான் என்னது இருக்கும்? டேபிள் இருக்கும். டேபிள்க்குள்ள நம்ம வச்சிருக்க ரெக்கார்ட்ஸ். இந்த டேபிள் இது. அதுல நம்மளோட ரெக்கார்ட்ஸ் இருக்கும். ஓகேவா? எக்ஸாம்பிள் நம்ம query போட்டும் டேட்டாபேஸ் கிரியேட் பண்ணணும். எல்லாமே queryங்கிறது என்ன சொல்லலாம்? இந்த டேட்டாபேஸ் கூட ஒரு லாங்குவேஜ் மாதிரி. அதை வச்சே நம்ம டேட்டாபேஸ் கிரியேட் பண்ணலாம். அதுக்குள்ள டேபிள் கிரியேட் பண்ணலாம். டேபிள்குள்ள ரெக்கார்டை இன்செர்ட் பண்ணலாம். இது வந்து இந்த பேஜ் வந்து ஒரு டூல் மாதிரி. நான் query போட்டும் பண்ணலாம். இல்லனா ஜஸ்ட் இத நியூன்னு கிளிக் பண்ணேன்னா ஒரு டேட்டாபேஸ் நேம் கேட்கும். என்னது? டெமோ டேட்டாபேஸ் ஆல்ரெடி வச்சிருக்கோமா? ஆன்லைன் டிபின்னு வைக்கிறேன். ஆன்லைன் டிபி எல்லாம் MySQL வந்து கொஞ்சம் எல்லாமே ஸ்மால் லெட்டர்ல தான் எடுத்துக்கும். ஆன்லைன் டிபி அப்படின்னு ஒரு டேட்டாபேஸ் கிரியேட் பண்ணிட்டேன்னா பாருங்க ஒரு டேட்டாபேஸ் கிரியேட் ஆயிடுச்சா? இதுக்குள்ள நான் டேபிள் நேமை கிரியேட் பண்ணலாம். இப்படி ஈஸியா இதெல்லாம் ஈஸியா பண்றதுக்கு அவனே ஆல்ரெடி டூல் மாதிரி கொடுத்துருப்பான். ஸோ நம்ம சும்மா கஸ்ட் அப்படின்னு ஒரு டேபிள நான் கிரியேட் பண்றேன்னா நம்பர் ஆஃப் காலம்ஸ் நம்மளுக்கு என்ன வேணும்? ஐடி, நேமு, அவங்களோட இது அது நம்மளோட தேவைக்கேற்ப வச்சுக்கலாம். வச்சுக்கிட்டு கிரியேட் பண்ணலாம். ஸோ நம்ம ஆனா டைரக்டா இப்படி பண்ணக்கூடாது. இந்த டூல்லாம் நம்ம எப்ப யூஸ் பண்ணணும்னா நம்மளுக்கு பேசிக்ஸ்லாம் தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் ஈஸியா யூஸ் பண்ற டூல். இப்போ ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு ஒரு விஷயம் தெரியுதுன்னா ஈஸியா நம்ம ஒரு டூல்லேயும் பண்ணுவோம். ஆனா அந்த டூல்லே பண்ணி பழகிட்டோம்னா நம்மளுக்கு பேசிக் தெரியாது. ஸோ பேசிக்க படிச்சுட்டு தான் டூலை யூஸ் பண்ண ஆரம்பிக்கணும். நாளைக்கு வந்து ஒரு டேபிள கிரியேட் பண்றது எப்படி அப்படின்னு கேட்டாங்கன்னா டைரக்டா வந்து இப்படி கிரியேட் டேபிள்ல போய் சும்மா இப்படி போட்டாலே டேபிள் கிரியேட் ஆயிரும். இப்படி வந்து இதுல நான் கொடுத்த டேபிள் கிரியேட் ஆயிரும்னு சொல்ல முடியாது. ஸோ அதுக்குள்ள query நம்மளுக்கு தெரியணும். பாத்தீங்கன்னா இருக்குல்ல அந்த SQLங்கிறதுல இதுதான் டேபிள கிரியேட் பண்றதுக்குள்ள query. கிரியேட் டேபிள். கிரியேட் டேபிள். டேபிள் நேம் என்னது? கஸ்டமர்னு வச்சிருக்கேன். அதுல எத்தனை காலம் வரணுமோ அத்தனை காலம் நேம கமா செப்பரேட்டடா கொடுத்துருக்கேன். ஒவ்வொரு காலமுக்கும் ப்ராப்பர்ட்டி கொடுத்துருக்கேன். சோ இதெல்லாம் நம்ம அடுத்தது படிப்போம் சொல்றேன். இப்படி இந்த queries எல்லாத்துக்குமே நம்மளுக்கு queries தெரிஞ்சிருக்கணும். டைரக்டா போய் அங்க டூல் மூலமா இது வந்து ஒரு டூல் மாதிரி தான் நம்ம எல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம் ஈஸியா. பட் ஆனா இதை நம்ம query மூலமா பண்ண தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் நம்ம இதுக்குள்ள போகணும். டூல்ஸ் யூஸ் பண்றதுக்கு ஸ்டார்ட் பண்ணணும். தென் நெக்ஸ்ட் வந்து அதனால நீங்க query வழியா தான் நம்ம எல்லாமே ஸ்டார்ட் பண்ணுவோம். சோ டிபி பார்த்திருப்பீங்க. அப்படிதான் டிபி இருக்கும். அது கீழே வந்து டேபிள்ஸ், மல்டிபிள் டேபிள்ஸ், நம்பர் ஆஃப் டேபிள்ஸ் இருக்கலாம். So what is database table? A table is a collection of related data entries and it consists of என்னது? rows and columns. ஒரு ரோல ஒரு யூசரோட சம்பந்தப்பட்ட டேட்டா இருக்கும். அதுல மல்டிபிள் காலம்ஸ் இருக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க வந்து ஸ்டூடெண்ட்ஸ்னு ஒரு டேபிள கிரியேட் பண்ணி வச்சிருக்கீங்கன்னா அதுல ஒவ்வொரு என்ட்ரியும் எப்படிலாம் இருக்கும் யோசிச்சு பாருங்க. ஃபர்ஸ்ட் ஸ்டூடெண்டோட நேம் வாங்குவீங்க. ஒரு ஃபார்ம் வச்சுப்போமே, நம்ம அன்னைக்கு பண்ணோம்ல ஃபார்ம் வச்சுட்டோம்னா அதை நம்ம எப்படி டேட்டாபேஸ்ல ஒரு ரோல ஒரு என்ட்ரியா போடுவோம். ஸ்டூடெண்ட் நேமு, ஸ்டூடெண்டோட ஏஜ், டேட் ஆஃப் பர்த், அவங்களோட மெயில் ஐடி, அட்ரஸ், இது என்னைக்கு கிரியேட் பண்ணும் இந்த டேட்டாவை, அதுக்கு ஒரு ஐடி இருக்கும். ஏன்னா எந்த டேட்டானாலும் அதுக்கு யூனிக்கான ஒரு ஐடி இருக்கும். அதுதான் நம்மள எந்த இடத்துலனாலும் கனெக்ட் பண்ண வைக்கும். ஓகேவா? சோ இது அப்போ நம்ம இப்படிதான். அப்ப இது ஒரு ரோல ஒரு ஸ்டூடெண்டோட இது இருக்கும். காலம்ஸ்னா என்னது? ஸ்டூடெண்ட் நேம், ஏஜ் அப்படிங்கிறது காமனா இருக்கா? மத்த இருக்க எல்லா ரோலையுமே அது சம்பந்தமா அது டேட்டா தான் அதுல போய் ஸ்டோர் ஆகும். சோ இதுதான் ரோஸ் அண்ட் காலம்ஸ்ல தான் இருக்கும். அதுக்கப்புறம் the column holds the specific information about every record. இப்ப ஸ்டூடெண்ட் நேம் அப்படிங்கிற ஒரு காலம் என்னது பண்ணுது? அதுல இருக்கிற ரெக்கார்ட் எல்லாமே என்னதுதான்? ஸ்டூடெண்டோட நேம்ஸ் தான் அப்படிங்கறத நமக்கு தெரியப்படுத்துது. அண்ட் a record, அதாவது ரெக்கார்ட் ஆர் ஒவ்வொரு ரோவும் இஸ் a individual entry that exists on the table. ஒவ்வொரு ரோலையும் ஒவ்வொரு ஸ்டூடெண்ட பத்தி இருக்கும். காலம் வந்து இது ஸ்டூடெண்ட் நேமோட காலம்,
இது ஸ்டூடெண்ட் ஏஜோட காலம்னு நம்மளுக்கு இது பண்ணுது. ஒரு ரோவா நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னா தெரியும். இதுல ஃபர்ஸ்ட் இதுல உதயா அப்படின்னு உங்க நேம் இருக்கு. ஹலோ. சோ சோ ஒவ்வொரு ரோ அப்படின்னு வச்சுக்கிட்டீங்கன்னா ஒவ்வொரு ரோலையும் எப்படி சொல்றது, ஒவ்வொரு ஸ்டூடெண்டோட டீடைல் இருக்கும். ஒரு ரோல உங்க நேம் இருக்கலாம், உங்களோட ஏஜ் இருக்கலாம், அப்படி இருக்கலாம். அடுத்த ரோல அடுத்த ஒரு ஆளோட நேம் இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி. சோ இதுதான் அது. சோ இப்ப கஸ்டமர்ஸ்னு ஒரு டேபிள பாத்தீங்கன்னா அங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இதுல என்ன காலம்லாம் இருக்கு? கஸ்டமரோட ஐடி, இது போட்டோவா இருக்கு. கஸ்டமரோட நேமு, அதுக்கப்புறம் கான்டாக்ட் நேமு, அட்ரஸ், ஜூம் பண்ணி காமிக்கிறேன். ஓகேவா? கான்டாக்ட் நேமு, அட்ரஸ், சிட்டி, போஸ்டல் கோட், கண்ட்ரின்னு இப்படி ஒரு டேபிள் இருக்கு. ஓகேவா? சோ இந்த டேபிள் நேம் என்னது? கஸ்டமர்ஸ். இதுல எத்தனை காலம் இருக்கு? இதுல ஒவ்வொரு என்ட்ரியும் யார பத்தி இருக்கு? ஒவ்வொரு புது ஆளை பத்தி இருக்கு. கரெக்டா? So, column indicates about the data in that column. அதாவது இந்த column name indicates. கஸ்டமர் நேம்ங்கிறது இதுல வர எல்லாமே கஸ்டமர் நேம் இண்டிகேட் பண்ணுது. ஆனா ஒவ்வொரு ரோவும் ஒவ்வொரு இண்டிவிஜுவல் பர்சனோட டேட்டாவை வச்சிருக்கு. இதுதான் இது. ஸோ இந்த காலம்ஸ் இந்த கஸ்டமர்ஸ் இது வந்து என்னதெல்லாம்? கஸ்டமர் ஐடி, கஸ்டமர் நேம், கஸ்டமர் கான்டாக்ட் நேம், அதுக்கப்புறம் அட்ரஸ், சிட்டி, போஸ்டல் கோட் அண்ட் கண்ட்ரி. ஸோ இதுல 5 ரோ இருக்கு. அதாவது 5 பர்சனோட டீடைல்ஸ் இருக்கு. ஸோ வாட் இஸ் ரிலேஷனல் டேட்டாபேஸ்னா இதுதான். A relational database defines the database relationship in the form of என்னது? tables. Tables and tables அந்த ஒவ்வொரு டேபிளும் எப்படி இருக்கும்? இன்னொரு டேபிளுக்கோட ரிலேட்டடா இருக்கும். ஓகேவா? லுக் அட் இப்போ ஒரு 3 டேபிள நான் காமிக்கிறேன். ஸோ அதுல நீங்க புரிஞ்சுக்கலாம். என்னன்னா ஃபர்ஸ்ட் டேபிள் இருக்கு. இது நம்ம ஆல்ரெடி பார்த்தது. கஸ்டமர் நேம், ஐடி, கான்டாக்ட் நேம் இதெல்லாம் பார்த்தோம். செகண்ட் டேபிள் என்ன பண்றேன்னா கஸ்டமரோட ஐடி எல்லாம் சேவ் பண்ணி வைக்கிறேன். சரியா? ஆர்டர்ஸ் எல்லாம் சேவ் பண்றேன். இப்போ ஒரு கஸ்டமர் தான் இருப்பான். அவன் 1000 ஆர்டர் கூட போடலாம், இல்ல 3 ஆர்டர் போடுவான். அப்போ ஒரே டேபிள்லயே கஸ்டமர்ல போட்டுட்டு இருந்தோம்னா அது என்ன ஆகும்? அப்போ நான் ரிலேட் பண்றேன். 2 டேபிளையும் எதை வச்சு ரிலேட் பண்றேன்? இந்த கஸ்டமர் இப்போ என்ன வச்சுக்கலாம்? இதுல யார் எடுக்கலாம்? தாமஸ் ஹார்டி. இந்த கஸ்டமர் ஐடி என்னது? 4. இந்த 4வது கஸ்டமருக்கு யூனிக்கா இருக்கிறது என்னது? ஐடி. பிரைமரி கீனா சோ அதெல்லாம் நம்ம பரவ பார்க்கலாம். சோ இந்த கஸ்டமரோட ஐடி என்ன? இவன் 4 ஆர்டர் வரிசையா வந்துட்டு இருக்கு. அப்போ ஈஸியா இவன் 2 ஆர்டர் கொடுத்துருக்கானா அதை ஈஸியா நான் அங்க வச்சிருவேன். கஸ்டமர் ஐடி 4ங்கிறது எதோட ரிலேட் ஆயிரும்? இதோட ரிலேட் ஆயிரும். ஓகேவா? அப்போ நான் இங்க போய் அவன் கஸ்டமர் நேம் இங்கேயும் போடணுமா? போட தேவையில்ல. அதோட ஐடியை மட்டும் யூஸ் பண்ணா போதும். நான் அடுத்தது ரிலேட் பண்ணி நான் எடுக்கும்போது என்ன பண்ணிருவேன்? இதையும் ஜாயின் பண்ணி இந்த கஸ்டமர் நேமுங்க எனக்கு ரிசல்ட் தேவைப்படும் போது மட்டும் கொண்டு வந்துருவேன். இது எதுக்கு யூஸா இருக்கும்? ஃபாஸ்ட் ஆக்குது. ஏன்னா ஒரு ப்ரோக்ராம் வந்து எப்பவுமே நம்பர்ஸ் ஈஸியா என்ன பண்ணிரும்? ரெண்டர் பண்ணிரும். எந்த கால்குலேஷன் எதுனாலும் நடந்துரும். ஆனா டெக்ஸ்ட பண்றதுக்கு டைம் எடுக்கும். ஓகேவா? ஒரு இன்டீஜரை பண்றதை விட டெக்ஸ்ட இது பண்றது. சோ ஒரு கஸ்டமர் 10 ஆர்டர் போட போறான், ஒரு 100 லைக் போட்டிருக்கான் ஒரு ரீல்ஸ்ல அப்படின்னா எல்லா இடத்துலயும் இப்ப நான் சௌந்தர்யான்னு வச்சுக்கோங்க. சௌந்தர்யான்றது ஒரு கஸ்டமர்னா ஒரு என்ன ஒரு என்ட்ரியா போட்டு வச்சுருவான் ஒரு கஸ்டமர். அப்போ லைக் போடுறது இவன் ஏதோ ஒண்ணு கவனிக்கணும், இன்னொன்னு நான் ஆர்டர்ஸ் போடுறத கவனிக்கணும்னு வச்சுக்கோமே. அப்போ நான் 100 லைக் போட்டேன்னா அதுல 100 இடத்துலயும் என் பேர் அவன் போடணும்னு அவசியம் இருக்கா? சௌந்தர்யா சௌந்தர்யா லைக் திஸ் ரீல், சௌந்தர்யா இல்ல, தேவையே கிடையாது. அதுக்கு பதில் அவன் என்ன பண்ணிக்கலாம்? ஜஸ்ட் இப்ப எனக்கு கஸ்டமர் நான் ஒரு 1000வது கஸ்டமரா அதுல ஜாயின் ஆயிருக்கேன்னா எனக்கு ஒரு ஐடி இருக்கும். அதுல 4, 5 இருக்குல்ல, அதே மாதிரி எனக்கு 1000 ஒரு ஐடி இருக்குன்னு வச்சுப்போம். அப்ப அவன் அடுத்த இடத்துல எல்லாம் என்ன யூஸ் பண்ணிப்பானா? 1000 இந்த ஐடிய லைக் பண்ணிருக்காங்க, 1000 இதை லைக் பண்ணிருக்காங்க. லாஸ்ட் ரிசல்ட் எடுக்கும்போது என்ன பண்ணிருவான்? கஸ்டமர்ஸ் டேபிள்ல இருக்க அந்த ஐடியோ இந்த என்னது லைக் டேபிள்ல இருக்க அந்த கஸ்டமர் ஐடியும் இங்க இருக்க ஐடியும் லிங்க் பண்ணி என் நேம் எடுத்துருவான். அப்ப அந்த ரிசல்ட் அப்ப மட்டும் போதும் என் நேமு. எல்லா இடத்துலயும் என் நேம ஸ்டோர் பண்ணணும் இல்ல. இதுதான் ரிலேஷனல் டேட்டாபேஸ் மேனேஜ்மெண்டோட ஒரு பிக்கஸ்ட் அட்வான்டேஜ். ஓகேவா? சோ அப்போ அவ்வளவு தடவை ஸ்டோர் பண்ணணுங்கிற அவசியம் இல்ல.
ஒன் டைம் பண்ணி, அதாவது ரிலேஷன்ஷிப் பார்த்திருப்பீங்க. ஒன் டூ மெனி. ஒரே ஆளு 10 இடத்துக்கு இது பண்ணா 10 இடத்துல ரெஃபரன்ஸ் மட்டும் இருந்தா போதுமே தவிர்த்து, என்னோட நேமே இருக்கணும்னு அவசியம் இல்ல. லாஸ்ட் பார்க்கும்போது அந்த ரெஃபரன்ஸ் வச்சு அந்த நேம நம்ம எடுத்துக்கலாங்கிற மாரி தான். அடுத்தது பாருங்க. ஷிப்பிங் ஐடின்னு குடுத்துருக்கான். ஷிப்பிங் ஐடினா, நான் இப்போ ஒரு ஆர்டர் பண்ணியிருக்கேன். இதோட ஸ்டேட்டஸ்ன்னு வச்சுப்போமே, ஈஸியான ஒண்ணு. ஒரு இது இப்படி ஒரு சின்ன சின்ன விஷயத்தையும் நாங்க ஆப்டிமைஸ் பண்ணுவோம். இப்போ ஒரு ப்ராடக்ட் இருக்கு. அவைலபிள், அன்அவைலபிள் அப்படின்னு தானே நம்ம இது பண்ணுவோம். அத நம்ம என்ட்ரி போடணும்னு வச்சுப்போமே. ஒவ்வொரு காலம்லயும் அவைலபிள், அன்அவைலபிள், அவைலபிள், அன்அவைலபிள்னு குடுத்தோம்னா, ஸ்பேஸ் ரொம்ப அதிகமாயிரும். 1000 ப்ராடக்ட் இருக்கும். ஆனா ஸ்டேட்டஸ் என்னது 2 ஸ்டேட்டஸ் தான். அப்படிதானே? ஆனா அந்த டெக்ஸ்ட்ட போட்டுட்டே இருந்தோம்னா, டேட்டாபேஸோட சைஸ் வந்து பெருசாயிட்டே போகும். டெக்ஸ்ட்டுக்கு சைஸ் அதிகம். ஆனா இன்டிஜருக்கு கிடையாது. அப்படித்தானே? ஜஸ்ட் அதுக்கு பதிலுக்கு போடுறதுக்கு பதில் ப்ராடக்ட் ஸ்டேட்டஸ் ஐடின்னு ஒரு காலம் வச்சுட்டு 1 ஆர் 2 இதுதான் ஸ்டேட்டஸ். 1னா அவைலபிள், 2னா என்னது? அன்அவைலபிள்னு நம்ம போட்டு வச்சுக்கிட்டோம்னா, அத நான் எடுக்கும்போது ஃப்ரண்ட் எண்டுக்கு கொண்டு வரும்போது நான் கொரி போட்டுருவேன். இந்த டேபிளையும் அந்த ஸ்டேட்டஸ் டேபிளையும் கனெக்ட் பண்ணேன்னா, இந்த நம்பர்லாம் எனக்கு ஃப்ரண்ட் எண்டுக்கு எனக்கு காமிக்கும்போது என்ன பண்ணிரும்? அவைலபிள், அன்அவைலபிள்னு காமிச்சிரும். ஆனா டேட்டாபேஸ்ல ஆக்சுவலா அது எப்படி ஸ்டோர் ஆயிருக்கும்? 1, 2ன்னு நம்பரா ஸ்டோர் ஆயிருக்கும். ஓகேவா? சோ அப்போ வந்து என்னன்னா, ஒரு 1000 ப்ராடக்ட் இருக்கு. 1000 ப்ராடக்ட்க்கு 2 ஸ்டேட்டஸ் இருக்கு. அவைலபிள், அன்அவைலபிள்னு டெக்ஸ்ட் என்ட்ரியா போட்டோம்னா, ஒரு 50 எம்பி எடுக்குன்னு வச்சுப்போம். ஆனா 1, 2ன்னு போட்டோம்னா 10 கேபி கூட எடுக்காது. ஒரு 5 கேபி, 6 கேபிலயே முடிஞ்சிரும். ஓகேவா? அதாவது 1% விடயும் கீழ தான் மெமரி ஸ்பேஸ் எடுக்கும். எவ்வளவு எஃபிஷியன்ட்டா மாத்துறோம். சோ இதனால தான் இது இன்னும் ஸ்பீடா இருக்கு. கம்பேரிங் அதர் நார்மல் டேட்டாபேஸ விட நான் ரிலேஷனல் டேட்டாபேஸ விட ரிலேஷனல் டேட்டாபேஸ் என்னது? ஸ்பீடா இருக்கு. ஏன்? நம்ம வந்துட்டு டேட்டாவ ரிலேட் பண்ணி வச்சுருவோம். இப்படி காமனா இருக்கிறது ஒரு டேபிளா மாஸ்டர் டேபிளா. அதாவது இது மாஸ்டர் டேபிள். இது இருக்குல்ல. கஸ்டமர்ங்கிறது ஒரு மாஸ்டர் டேபிள் மாதிரி. அததான் அந்த கஸ்டமர் ஐடிய தான் நம்ம அடுத்த டேபிள்க்கு யூஸ் பண்றோம். அதே மாதிரி ஷிப்பர் டேபிள்ங்கிறது என்னது? ஒரு மாஸ்டர் டேபிள் மாதிரி. இந்த ஐடிய நம்ம இங்க யூஸ் பண்ணிக்கிறோம். இது அதோட சைல்ட் டேபிள். அதோட ஐடி யூஸ் பண்ணிக்கிடுது. அப்போ ஃபியூச்சர்ல வெளிய வரும்போது இந்த சைல்ட் டேபிள்ல இருக்க ஐடி இந்த மாஸ்டர் டேபிள்ல இருக்க ஐடியோட ஜாயின் ஆகி அந்த நேம மட்டும் நம்ம எடுத்துக்க யூஸ் பண்ணிப்போம். இப்படிதான் நம்ம யூஸ் பண்ணுவோம். ஓகேவா? உங்களுக்கு புரியுதா? உதயா? ஓகே. சோ இப்படிதான் இருக்கும் டேட்டாபேஸ் அப்படிங்கிறது. தென் நெக்ஸ்ட் வந்து SQL. SQL என்னன்னா ஸ்டாண்டர்ட் லாங்குவேஜ் ஃபார் என்னது? டீலிங் வித் ரிலேஷனல் டேட்டாபேஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம். SQL யூஸ்ட் டு என்னது? இன்சர்ட், சர்ச், அப்டேட், டெலிட் டேட்டாபேஸ் ரெக்கார்ட். அதாவது இந்த query மூலமா நம்ம என்ன பண்ணிக்கலாம்? ஒரு டேட்டாவை இன்சர்ட் பண்ணலாம், சர்ச் பண்ணி எடுக்கலாம் டேட்டாபேஸ்ல இருந்து, அப்டேட் பண்ணலாம், டெலீட் பண்ணலாம். நம்ம கிரெட்ன்னு சொன்னோம்ல, கிரியேட், அப்டேட், டெலீட், வியூ அண்ட் டெலீட். ரீடுங்கிறது வியூ அண்ட் டெலீட். ஸோ இந்த 4 விஷயமுமே டேட்டாபேஸ்ல இந்த SQL queries மூலமா பண்ணலாம். ஹவு டு யூஸ் SQL? எப்படி யூஸ் பண்ணணும்னா, இப்போ நம்ம ஒரு கஸ்டமர்ஸ் டேபிள் நான் இங்க ஒன்று கிரியேட் பண்ணி வச்சிருக்கேன். அப்படிதானே ஆல்ரெடி? சாரி. இங்க ஒரு டேபிள் கிரியேட் பண்ணி வச்சிருக்கேன். இந்த டெமோ டேட்டாபேஸ்க்குள்ள போவோம். பாத்தீங்கன்னா தெரியும். இங்க ஆல்ரெடி என்னது இருக்கு? கஸ்டமர்ஸ்னு ஒரு டேபிள் இருக்கு. ஓகேவா? இந்த டேபிள்குள்ள பாத்தீங்கன்னா தெரியும். நான் டம்மியா ஒரு 30 ரெக்கார்ட் போட்டு வச்சிருக்கேன். இன்ட் ஐடி 25 ரெக்கார்ட் போட்டு வச்சிருக்கேன். ஓகேவா? ஓ சாரி, நம்பர் ஆஃப் ரோஸ் 13 இருக்கு. இதுல வந்து அதிகம் கொடுத்தோம் அதிகம். 30 ரெக்கார்ட் போட்டு வச்சிருந்தேன். ஸோ ஓகேவா? இதுல வந்து என்னது? 30 ரெக்கார்ட் போட்டு வச்சிருக்கேன். இந்த டேபிள்ல இருக்குது. ஸோ என்னன்னா, ஒரு இந்த ரெக்கார்ட இது நான் டேபிள்ல பாக்குறேன். ஆனா ஒரு query மூலமா தானே நம்ம பார்க்கணும். சோ நார்மலா ஒரு டேபிள்ல இருக்க மொத்த ரெக்கார்டையும் பார்க்கணும்னா செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் கஸ்டமர்ஸ் செலக்ட் பண்றோம். செலக்ட் பண்ணி பார்க்க போறோம். அதுதான் என்னது? இந்த வியூ பண்றதுக்குனாலே நம்ம என்ன வேர்டு தான் யூஸ் பண்ணுவோம்? செலக்ட். செலக்ட் என்னது? ஸ்டார்ங்கிறனா
எல்லா காலமையும் எடு. இதுல நம்ம காலம் ஸ்பெசிபிக்கா சொல்லணும். எனக்கு கஸ்டமர் நேம் மட்டும் செலக்ட் பண்ணா போதும்னா கஸ்டமர் நேம், இல்ல மல்டிபிள் காலம் எனக்கு வேணும்னா மல்டிபிள் காலமோட நேம கொடுத்துட்டு ஃப்ரம்னு போட்டு டேபிள் நேம கொடுக்கணும். இதுதான் சின்டாக்ஸ். அதுக்கப்புறம் என்னன்னா இது கேஸ் சென்சிட்டிவ் கிடையாது எஸ்கியூஎல். சோ நீங்க ஸ்மால் லெட்டர்ல செலக்ட் போட்டாலும் சரி, கேப்ஸ் லெட்டர்ல செலக்ட் போட்டாலும் சரி, மாத்தி மாத்தி ரெண்டுத்தையும் யூஸ் பண்ணாலும் சரி, செலக்ட்ங்கிறது செலக்ட் தான். ஓகேவா? இப்ப நான் ஒரு query போட்டு ரன் பண்ணி காமிக்கட்டா? இப்போ இது நான் டூலா யூஸ் பண்றது. இந்த ஒர்க்ல இதுலதான் நம்ம என்ன பண்ண போறோம் பாத்தீங்களா? இதே ஆட்டோமேட்டிக்கா கொண்டு வருது. நம்ம அதை எடுக்க வேண்டாம். என்னது செலக்ட், என்னது நான் மொத்த இதையும் வியூ பண்ணி பார்க்க போறேன். ஸ்டார் ஃப்ரம் கஸ்டமர், கஸ்டமருங்கிற டேபிள்ல இருந்து எனக்கு வந்து இது வேணும். இது வந்து எனக்கு ஒரு டவுட் இருக்கு. செமிகோலன் அக்செப்ட் பண்ண, நம்ம செமிகோலன் கொடுத்தாலும் பிரச்சனை இல்லை, கொடுக்கலாம்னு பிரச்சனை இல்லை. பாத்தீங்களா? செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் என்ன பண்ணிடுச்சு, அவ்வளவு டேட்டாவே எடுத்துட்டு வந்துடுச்சா பாருங்க queryல. அது சொல்லுது பாருங்க, ரோஸ் 30 டோட்டல் ரோஸ் இருக்கு, டுக் எவ்வளவு செகண்ட்ஸ். சோ செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் கஸ்டமர்ஸ். இதே நான் வந்து மறுபடியும் கொடுக்குறேன். நான் எனக்கு இந்த டூல் யூஸ் பண்ணி பழக்கம் இல்லை, நான் வேற ஒரு இது யூஸ் பண்ணுவேன். அதனால எனக்கு இதுல அவ்வளவா ரொம்ப தெரியாது. செலக்ட் கஸ்டமர் நேம் மட்டும் எனக்கு வேணும். என்னது ஸ்டார் நேம் இருக்கட்டும், கஸ்டமர்னு கொடுக்குறேன். கஸ்டமர் நேமா இப்ப நம்ம ஒரு எரர் வர வைப்போம். ஒரு இல்லாத ஒரு காலம் எப்படின்னு இருக்குன்னா, இதை ரன் கொடுத்தேன்னா என்ன ஆகும், அப்படி ஒரு எரரே இல்லை. ஏன்னா அன்னோன் காலம் அப்படிதானே. சோ கஸ்டமர் நேம்னு தான் ஒரு காலம் இருக்கு, கஸ்டமர் நேம்னு ஒரு காலம் இருக்கு. இதே ஒரு காலம்னா ஒரு காலம் போதும். இல்ல எனக்கு மல்டிபிள் காலம் வேணும்னா கமா போட்டு இது பண்ணிக்கணும். ஆனா லாஸ்ட் காலம் கொடுத்ததுக்கு அப்புறம் அந்த கமாவை கொடுக்க கூடாது. கொடுத்தீங்கன்னா சின்டாக்ஸ் எரர் வந்துடும். இப்ப ஐடி நான் கொடுக்கேன், ஐடின்னு ஒரு காலம் இருக்கு. இப்போ கொடுத்துட்டு நான் ஒரு கமாவை கொடுக்கேன், அப்போனாலும் ஒரு எரர் வரும். பாத்தீங்களா? an expression was expected near from முன்னாடி என்ன வரக்கூடாது, எரர் இன் எஸ்கியூஎல் சின்டாக்ஸ். ஏன்னா அந்த கமா வரக்கூடாது. இப்போ அது போடும்போதே நம்மளுக்கு எரர் காமிச்சிரும். சோ பாத்தீங்கன்னா 2 காலம் நான் எடுத்திருக்கேன். பாத்தீங்களா? எனக்கு காமிக்குதா, என்ன காலம் தான் காமிக்குது, கஸ்டமர் நேமும் ஐடியும் காமிக்கி. இதே இதே ஐடி பதில் நான் என்னது அப்ப கொடுத்தது என்னது ஸ்டார், ஸ்டார்னு கொடுத்தேன்னா என்ன ஆகும், ஹோல் டேபிள்ல இருக்க என்னதும் காமிக்கும். நான் என்ன காலம்னு வச்சிருக்கேன், ஐடி, கஸ்டமர் நேம், ஏஜ், பிளேஸ், எல்லா காலமையும் காமிக்கி வித் ஆல் ரெக்கார்ட்ஸ். ஓகேவா? இதுல நம்பர் ஆஃப், சோ எல்லாமே காமிச்சிட்டு இருக்கு. ஓகேவா? தென் நெக்ஸ்ட் இதே மாதிரிதான், இதுதான் இப்படிதான் ஒரு டேபிள்ல இருந்து இந்த query போட்டாதான் அந்த டேபிள்ல இருக்க அவ்வளவு ரெக்கார்ட்ஸையும் என்னது பண்ண முடியும், எடுத்து பார்க்க முடியும். ஓகேவா? தென் நெக்ஸ்ட் செமிகோலன் ஆஃப்டர் எஸ்கியூஎல் ஸ்டேட்மெண்ட். ஒரு எஸ்கியூஎல் query முடிச்சோன்னே செமிகோலன் வைக்கணும், வச்சாலும் பிரச்சனை இல்லை. MySQL வைக்கிறதுனாலும் அது எரர் வராது. கேசஸ், இது பேஸ்ட் ஆன் கேசஸ். சில டைம் எரர் வரும், சில டைம் வராது, மோஸ்ட்லி வராது. செமிகோலன் போட மாட்டோம். ஏன்னா அட் அ டைம் வந்து நம்ம ஒரு கொரியை தான் ரன் பண்ணுவோம். மல்டிபிள் கொரிஸ் ரன் பண்றோம்னா செமிகோலன் வைக்கிறது நல்லது. ஒரு செலக்ட் ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்டு அடுத்ததும் ஒரு செலக்ட் ஸ்டேட்மெண்ட் கொடுத்தோம்னா 2 கொரியும் ரன் ஆகும், ரெண்டு தனித்தனி ரிசல்ட்டை தரும். ஸோ அப்படி டைம்லலாம் நம்ம செமிகோலன் கொடுத்தாதான் அதுக்கு தெரியும், இல்லைன்னா சின்டாக்ஸ் எரர் வந்துடும். செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் கஸ்டமர் கொடுத்துட்டு ஒரு செமிகோலன் வச்சுட்டு செலக்ட் எப்படின்னு கொடுத்தோம்னா எரர் வராது. அதே பார்ப்போம். செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் கஸ்டமர், தென் நெக்ஸ்ட் இதுல செலக்ட்
ஐடி ஃப்ரம் கஸ்டமர் இந்த டேபிள். இதுல இருந்து நான் எடுத்துட்டு ரன் பண்ணேன்னா எரர் வரும். இதுங்களா எரர் செலக்ட் வந்துட்டு என்னது சின்டாக்ஸ் எரர் வரும். ஏன்னா இது ரெண்டுத்தையும் நம்ம செமிகோலன் கொடுக்கலாம் என்ன பண்ணிக்கும் மொத்தமே ஒரே கொரின்னு அது வந்து டிசைட் பண்ணிக்கும். ஸோ இந்த கேஸ்ல நீங்க செமிகோலன் கொடுக்கலாம் எரர் வருமே தவிர்த்து ஒரு கொரி அட் அ டைம்ல நீங்க ஒர்க் பண்ணும்போது செமிகோலன் கொடுக்கலாம் எரர் வராது. ஸோ ப்ராப்ளம் இருக்காது. பார்த்தீங்கன்னா தெரியும் இது ஒரு ரிசல்ட். ஆனா 2 கொரி கொடுத்துருக்கான். அதுக்கு ஒரு ஃபர்ஸ்ட் இது செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் கஸ்டமர் அதுக்கு ரிசல்ட் வந்துருச்சு. செகண்ட் கொரி பாருங்க செலக்ட் ஐடி ஃப்ரம் கஸ்டமர் அதுக்கும் ரிசல்ட் வந்துருச்சு. இப்படிதான். ஸோ செமிகோலன் வந்து பேஸ்ட் ஆன் த கேசஸ். நம்மள ஒரு கொரி ரன் பண்றோம்னா இட்ஸ் நாட் நெசசரி, பட் யூசிங் தட் இஸ் அ குட் ப்ராக்டிஸ். செமிகோலன் யூஸ் பண்றது இட்ஸ் அ குட் ப்ராக்டிஸ். ஸோ சம் டேட்டாபேஸ் சிஸ்டம் requires a semicolon at the end of each SQL statement. Semicolon is the standard way to separate another each SQL statement or SQL statements in a database system that allows more than one SQL statement to be executed at the same call to the server. நான் இப்படி கோன் கொடுத்தேன்னா என்ன பண்ணுது இது ரன் சர்வருக்கு அனுப்பி இந்த கொரிய ரன் பண்ணி டேட்டாவை எடுத்துட்டு வருது. அதான். ஸோ மல்டிபிள் இதை ஒரே டைம்ல அனுப்பி விடணும். செமிகோலன் வச்சு செப்பரேட் பண்ணீங்கன்னா முடிஞ்சு போச்சு. தென் நெக்ஸ்ட் வந்து என்னன்னா கொஞ்சம் மோஸ்ட் இம்பார்ட்டன்டான கமாண்ட்ஸ் இதெல்லாம் என்னன்னு பார்த்தோம். செலக்ட் அப்படிங்கிறது இப்ப நம்ம பார்த்தோம். எக்ஸ்ட்ராக்ட் என்னது டேட்டா ஃப்ரம் த டேட்டாபேஸ். நம்மளுக்கு வியூ பண்றதுக்கு டேட்டாவை எடுத்துட்டு வர்றதுக்கு நம்ம என்ன கமாண்ட் யூஸ் பண்ணுவோம் செலக்ட். அப்டேட் அப்படிங்கிற கமாண்ட் வந்து ஆல்ரெடி இருக்கிற டேட்டாவை அப்டேட் பண்றதுக்கு யூஸ் பண்றது. ஓகேவா? இப்ப சௌந்தர்யான்னு இருக்க நேம் எனக்கு சௌந்தர்யா கண்ணன்னு மாத்தணும்னா என்ன பண்ணுவேன் அப்டேட் ஸ்டேட்மெண்ட் யூஸ் பண்ணுவேன். ஓகேவா? அதுல வேற கண்டிஷன்ஸ்லாம் நிறைய வரும், நம்ம வரிசையா பார்க்கலாம். தென் நெக்ஸ்ட் டெலீட் அப்படிங்கறது ஸ்டேட்மெண்ட் வந்து எதுக்கு யூஸ் பண்ணுவோம்னா ஒரு ரெக்கார்டை டெலீட் பண்ணணும் அப்படின்னா ஒரு ரோவை டெலீட் பண்ணணும் அப்படின்னா எதுக்கு யூஸ் பண்ணுவோம் delete statement. So deletes data from the database. Insert into இந்த கமாண்ட் எதுக்கு யூஸ் பண்ணுவோம்னா to insert a new row of records. ஒரு ரோல மல்டிபிள் ரெக்கார்ட்ஸ் இருக்கும். ஸோ ஒரு நியூ ரோவை இன்செர்ட் பண்றதுக்கு ஆர் மல்டிபிள் ரோஸ் இன்செர்ட் பண்றதுக்கு ஒரே டைம்ல ஒரு ரோ இன்செர்ட் பண்ணணும்னால மல்டிபிள் ரெக்கார்ட்ஸ் 1000 ரெக்கார்டை கூட SQL கொரியில போட்டு இன்செர்ட் பண்ணிக்கலாம். தென் நெக்ஸ்ட் வந்து கிரியேட் டேட்டாபேஸ்ங்கிறது ஒரு நியூ டேட்டாபேஸை கிரியேட் பண்றதுக்கு யூஸ் பண்ற என்னது கமாண்ட். கிரியேட் டேட்டாபேஸ் போட்டு டேட்டாபேஸோட நேம் கொடுத்தோம்னா டேட்டாபேஸ் கிரியேட் ஆயிரும். ஆல்டர் டேட்டாபேஸ்ல வந்து என்ன பண்ணணும் ஆல்ரெடி இருக்கிற டேட்டாபேஸ் நேமை மாடிஃபை பண்றதுக்கு ஆல்டர் டேட்டாபேஸ் நேமை கொடுத்தோம்னா ஓகே. கிரியேட் டேபிள்ங்கிறதும் அதே மாதிரிதான். கிரியேட் டேபிள் வந்து ஒரு நியூ டேபிளை கிரியேட் பண்ணும். அதுல நம்ம டேபிள் கிரியேட் பண்ணும்போது என்னெல்லாம் கொடுக்கணும் டேபிள் மட்டுமா கொடுக்கணும். டேபிள் என்னெல்லாம் இருக்கும் ஒவ்வொரு காலம்ஸ் இருக்கும். ஒவ்வொரு காலம்ஸ்க்கும் காலம் நேம் இருக்கும். காலம் நேம் இருக்கும். அதுக்கு வந்து டேட்டா டைப் என்னன்னு இருக்கும். இது இன்டீஜரா லாங் இன்டா டைனி இன்டா வேற வேர்கேரா டெக்ஸ்டா பைனரியா அப்படின்னு சொல்லி நிறைய இருக்கு டேட்டா டைப்ஸ். அது வந்து நம்மளுக்கு பர்பஸ்க்கு இருக்கு. அதை சும்மாலாம் வைக்க கூடாது. இந்த இடத்துல இன்டீஜர் மட்டும் தான் வரும் அப்படின்னு தோணுச்சுன்னா அதுக்கு இன்ட்னு வைக்கணும். ஏன்னா இன்ட்டுக்கு தான் கொஞ்சம் டைம் வந்து ரொம்ப ஃபாஸ்டா இருக்கும். நம்ம எதுக்கு டெக்ஸ்ட் அதிகமா யூஸ் பண்ண மாட்டோம். டெக்ஸ்ட் ரெண்டர் பண்றதுக்கு டைம் ஸ்லோவா இருக்கும். ஓகேவா? சோ நம்ம பர்பஸ் ஆஃப் த டேபிள் இப்ப நேம்னா ஒரு 200 கேரக்டருக்கு மேல போகாது அப்படின்னா வேர்கேர்னு ஒரு டேட்டா டைப் உண்டு. அதை வச்சு 200ன்னு கொடுத்துட்டு நம்மளும் லிமிட்டை ஃப்ரண்ட் எண்ட்ல செட் பண்ணணும். யூசரை 200க்கு மேல டைப்பே பண்ண விடக்கூடாது. வேற நம்ம அங்க 200 செட் பண்ணி வச்சுட்டு இங்க யூசர் இஷ்டத்துக்கு டைப் பண்ண விட்டுட்டோம்னு வச்சுக்கோங்க, அதுதான் பிரச்சனையாகும். என்ன பிரச்சனையாகும்? அவன் இஷ்டத்துக்கு டைப் பண்ணுவான், சர்வருக்கு அது டேட்டாவை அனுப்பிவிடும். பார்த்தா நம்ம டிஃபைன் பண்ணி வச்சிருக்க சைஸோட பெரிய டேட்டா வரும், சர்வர் ஆயிரும். சோ நம்ம பின்னாடி ஒண்ணு டிஃபைன் பண்ணணும் அப்படின்னா முன்னாடி அதுக்கு மேல எதையும் அலோவ் பண்ண விடக்கூடாது. ஃப்ரண்ட் எண்ட்லேயே நான் சொல்லியிருக்கேன்ல, ஃப்ரண்ட் எண்ட்லேயே வேலிடேஷன் பண்ணணும், பேக் எண்டுக்கு தூக்கிட்டு வரக்கூடாது. தென் நெக்ஸ்ட் வந்து ஆல்டர் டேபிள்னா ஆல்ரெடி இருக்க டேபிளோட நேமோ அல்லது டேபிள்ல இருக்க காலமோட நேமோ இல்லைன்னா காலம்ல இருக்க காலமோட டேட்டா டைப். இப்ப வேர்கர்னு வச்சிருக்கீங்க,
ரிமார்க்ஸ்க்கு வேர்க்கர் 500ன்னு வச்சிருக்கீங்கன்னு வச்சுப்போமே. இப்ப ரிமார்க்ஸ்ல நிறைய நீங்க பேராகிராஃப் கணக்குல வாங்குறீங்கன்னா டெக்ஸ்ட்னு ஒரு டேட்டா டைப் உண்டு. ஓகேவா? அதுனா பேராகிராஃப் கணக்குல எவ்வளவுனாலும் டேட்டாவை என்டர் பண்ணலாம். 2 ஜிபி வரை ஒரு காலமே 2 ஜிபி வரை ஸ்டோர் பண்ணிக்கும். ஓகேவா? சோ அப்படிப்பட்ட டேட்டா டைப் உண்டா. சோ அப்படி உங்களுக்கு மாத்தணும் அப்படின்னா அப்போ நம்ம என்ன பண்ணணும், அதோட டேட்டா டைப்பை மாத்திதான் ஆகணும். சோ அந்த டைம்லலாம் அந்த ஆல்டர் டேபிள்ங்கிற queries சாரி ஆல்டர் டேபிள்ங்கிற இந்த கீவேர்ட் வந்து யூஸ் ஆகும். நெக்ஸ்ட் வந்து டிராப் டேபிள் அப்படிங்கிறது என்னன்னா டெலிட் த டேபிள். அந்த மொத்த டேபிளையும் டெலிட் பண்ணிடும். ட்ரங்கேட்னு ஒண்ணு உண்டு. ட்ரங்கேட் அப்படி என்னன்னா டேபிள்ல இருக்கிற ரெக்கார்டை மட்டும் டெலிட் பண்ணும், ஆனா டேபிளை டெலிட் பண்ணாது. அது பேரு ட்ரங்கேட். டிராப்ன்றது ஞாபகம் வச்சுக்கோங்க. டிராப் வந்து மொத்தமா டெலிட் பண்ணும். ட்ரங்கேட்ங்கிறது டேட்டாஸ் மட்டும் டெலிட் பண்ணும். ஒரு டேட்டா பேஸ வச்சோம்னாலும் டேட்டா பேஸ டெலிட் பண்ணா அதுல இருக்க டேபிள். ஒரு டேபிள் இப்ப கஸ்டமர்ஸ் டேபிள்னு இருக்குன்னா அதுல 30 ரெக்கார்ட் இருக்கு. டிராப் டேபிள் கஸ்டமர்ஸ் கொடுத்தேன்னா மொத்த டேபிளும் டெலிட் ஆகி கஸ்டமர்ஸ் ஒரு டேபிள் இல்லாம வேனிஷ் ஆயிடும். அதே ட்ரங்கேட் டேபிள் கஸ்டமர்ஸ்னு கொடுத்தேன்னா என்ன ஆகும், கஸ்டமர்ஸ் டேபிள் இருக்கும் ஆனா உள்ள ஒரு டேட்டாவும் இருக்காது. பிரைமரி கீயும் ரீசெட் ஆகி 0க்கு போயிடும். தென் நெக்ஸ்ட் வந்து கிரியேட் இண்டெக்ஸ். இண்டெக்ஸிங் அப்படின்னா இது வந்து ஒரு அட்வான்ஸ் டாபிக். என்னன்னா இண்டெக்ஸிங் நம்ம பண்ணோம் ஒரு டேபிளுக்குன்னா, இப்ப சின்ன டேபிள்லாம் பிரச்சனை இல்லை. நம்ம மில்லியன்ஸ் ஆஃப் ரெக்கார்ட்ஸ் கூட பண்றோம்னா இண்டெக்ஸிங் பண்ணணும். அப்போ ஆட்டோமேட்டிக்கா அந்த டேபிள் இருக்கும் போதே ஒரு ஆர்டர்ல இருந்துரும். ஸோ அந்த டைம்ல நம்ம ஒரு பெரிய பெரிய queries எல்லாம் போடும்போது அது ரொம்ப ஃபாஸ்டா சர்ச் பண்ணி டேட்டாபேஸோட சைஸ் பெருசாக பெருசாக query ரன் ஆகி ரிசல்ட் வர சைஸ் என்னதாகும், பெருசாகும். ஓகேவா? ஸோ அந்த டைம்ல இண்டெக்ஸிங் பண்ணிருந்தோம்னா ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஸோ டிராப் இண்டெக்ஸ்னா அப்படி கிரியேட் பண்ணி வச்சிருக்க இண்டெக்ஸை டெலீட் பண்றது. எஸ்கியூஎல் எஸ்ஆர்வில பிரைமரி கீயே என்னதான் இருக்கும், இண்டெக்ஸிங்காகவும் ஒர்க் ஆகும். அந்த அதோட ஆர்டர் எல்லாம் அது டேட்டா வந்து லைன் படி இருக்கும். ஸோ பிரச்சனையா இருக்காது. எல்லா டேட்டாபேஸுமே மோஸ்ட்லி பிரைமரி கீ வந்து என்னதான் இருக்கும்னா பிரைமரி கீ வந்து இண்டெக்ஸிங் மாதிரி இருக்கும். ஸோ அந்த ஆர்டர்லயே நம்ம போய்க்கலாம். சோ இந்த செலக்ட் ஸ்டேட்மெண்ட் பத்தி தான் பாத்துருந்தோம். இது வந்து இதெல்லாம் இதுல வந்து ரொம்ப அதிகமா வராது. ரொம்ப அட்வான்ஸாவும் நீங்க ஃப்ரெஷரா படிக்க வேண்டாம். இருக்கிற எல்லாமே ஓரளவு செலக்ட், அப்டேட் இதெல்லாம் பார்த்துட்டு வேர் கண்டிஷன், ஜாயின்ஸ் இது இவ்ளோ. அதாவது என்ன வேர் கண்டிஷன் போட்டோம்னா கண்டிஷன் இந்த கண்டிஷன் இருந்தாதான் அந்த டேட்டாவை எடுத்துட்டு வரணும் அப்படின்னு போடுறதுக்கு. தென் ஜாயின்ஸ்ங்கிறது என்னன்னா நான் இப்போ சொன்னேன்ல 3 டேபிள் இப்படி இப்படியே ரிலேட் பண்ணிருக்கேன்னு, அந்த 3 டேபிளையும் ஜாயின் பண்ணி ஒரு ரிசல்ட் எடுத்துட்டு வரணும். ஓகேவா? இதை பழகுனீங்கனாலே நீங்க டேட்டா பேஸ்ல பேசிக்ஸ்க்கு இதுவே போதும். ஓகேவா? சோ இதெல்லாம் தான் நம்ம படிப்போம். சோ இப்ப செலக்ட் ஸ்டேட்மெண்ட்லயே கொஞ்சம் இதை பார்ப்போம். Select statement. Select statement used to select data from the database. ஓகேவா? The data return is stored in the result table is called result set. அதாவது என்னன்னா நான் வந்து இதுதான் ஆக்சுவல் கஸ்டமர்ஸ் டேபிள் அப்படிதானே. இதுல நான் எடிட் பண்ணலாம், எதுனாலும் பண்ணலாம். ஆனா சாரி, இப்படி ஒரு query போட்டு எடுத்துட்டு வர்றது எனக்கு கொண்டு வரதுல ஒரு டேபிள். இதுக்கு பேர் என்னன்னா ரிசல்ட் டேபிள்னு அர்த்தம். ஓகே ஓகே. ஓ மை காட், MySQL இப்படி ஒண்ணு இருக்கிறது எனக்கு தெரியாது. ஸோ ஓகே, இதுல இது டைரக்டா இருக்கும்னு நினைக்கிறேன். ஆனா ஓகே ஓகே ஓகே. ஸோ என்னன்னா ரிசல்ட் செட்டுங்கிறதுனா நான் query ரன் பண்ணுவேன்ல, ரன் பண்ணி எனக்கு ஒரு ரிசல்ட் கிடைக்கும்ல, அதுதான் என்னது ரிசல்ட் செட். ஓகேவா? ரிசல்ட் டேபிள் இது வந்து ஆக்சுவல் டேபிள் கிடையாது. நான் என்ன query ரன் பண்றேனோ அதை ஒரு டேபிள் ஃபார்மேட்ல காமிக்கிறது தான் ரிசல்ட் செட்னு சொல்லுவோம். ஸோ அதான் செலக்ட் ஸ்டேட்மெண்ட் யூஸ்டு டு செலக்ட் டேட்டா ஃப்ரம் த டேட்டாபேஸ் அண்ட் த டேட்டா ரிட்டன் இஸ் ஸ்டோர்ட் இன் த ரிசல்ட் டேபிள். ஒரு ரிசல்ட் டேபிள்ல ஸ்டோர் ஆகி காமிக்கும் நம்மளுக்கு, அது ரிசல்ட் செட். இது வந்து ஆக்சுவலி இந்த இதுல இப்படி கொடுத்துருக்கான், டைரக்டா அங்க எடிட் பண்ற மாதிரி நம்ம நேவிகேட் அப்படின்னு டேட்டாபேஸ் யூஸ் பண்ற
வேற இதெல்லாம் யூஸ் பண்ணி பார்த்தோம்னா தெரியும். ரிசல்ட் செட்ல வர்றது கொரி மூலமா வர ரிசல்ட் செட்ல வர்றத எடிட் பண்ணவோ, டெலீட் பண்ணவோ முடியாது. ஜஸ்ட் அது நம்ம வியூ பண்றதுக்கான நம்மளா கிரியேட் பண்ண டெம்பரரி டேபிள். கொரிக்கு ரிசல்ட்டா வர்றது அதுதான் வரும் செலக்ட் ஸ்டேட்மெண்ட்ல. ஒரு டேபிள் ரிசல்ட் செட் டேபிளா வரும். இது எதனால இப்படி குடுத்துருக்காங்கன்னு தெரியல. ஒருவேளை ஒரே ஒரு டேபிள்ல இருந்து நான் எடுத்திருக்கனால இருக்குமா இருக்கும். சோ அதுதான். தென் நெக்ஸ்ட் வந்து என்னன்னா, அத நம்ம பார்த்துட்டோம். செலக்ட்ல என்னது செலக்ட் ஸ்டார்னு யூஸ் பண்ணிக்கலாம். செலக்ட் இது அடுத்தது. செலக்ட் சின்டாக்ஸ். செலக்ட் காலம் 1, காலம் 2 எத்தனை காலம் நமக்கு வேணுமோ we should define what are the columns, right? What are the columns we need to see, which should be என்னது separated by commas. And last column name define பண்ணதுக்கு அப்புறம் comma போடக்கூடாது. அதாவது from select column 1, column 2, comma, column 3, comma அப்படின்னு போடக்கூடாது. அந்த கமாக்கு அடுத்து from ஸ்டேட்மெண்ட்டுக்கு முன்னாடி வர காலம் நேம்க்கு கமா கொடுக்க கூடாது. Here column 1, column names are the field names that field names of the table you want to select the data from. If you want to select all the fields from the available table, then அதுக்கு என்னது star யூஸ் பண்ணிக்கணும். Use the following syntax. என்னது select star from the table name. அதுல என்ன டேபிளோ அதை போட்டுக்கணும். ஸோ நான் டெமோ டேட்டாபேஸ்ல இப்படி ஒண்ணு இருக்கு அப்படின்னா கஸ்டமர்ஸ்னு ஒரு டேபிள் இருக்கு. அதுல இந்த காலம்ஸ்லாம் இருக்குன்னா இருங்க என்னது இப்ப எனக்கு கஸ்டமர் நேம் மட்டும் கஸ்டமர் நேம் சிட்டி அண்ட் கண்ட்ரி வேணும் அப்படின்னா நான் என்ன query போடுவேன் செலக்ட் கஸ்டமர் நேம் சிட்டி கண்ட்ரி ஃப்ரம் கஸ்டமர்ஸ்னு போடுவேன். அதே எனக்கு மொத்தமும் வேணும்னா என்ன பண்ணுவேன் செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் கஸ்டமர்ஸ் அப்படின்னு போடுவேன். தென் நெக்ஸ்ட் வந்து என்னன்னா செலக்ட் டிஸ்டிங் அப்படிங்கிறது. டிஸ்டிங்கிறது என்னன்னா யூனிக்கான வேல்யூ மட்டும்தான் எடுத்துட்டு வரும். இப்போ கஸ்டமர்னு வச்சுக்கோமே. இப்போ நான் ஒரு டேபிள் இருக்கு ஈஸியா வச்சுப்போம். ஒரு 100 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க. ஆனா 100 பேரும் 100 ஊர்ல இருந்து வருவாங்களா வர மாட்டாங்க. சென்னையில இருந்தே 10 பேர் இருக்கலாம். மதுரையில இருந்து ஒரு ஆள் இருக்கலாம். கோயம்புத்தூர்ல இருந்து ஒரு ஆள் இருக்கலாம். இப்போ எனக்கு ஒரு டேட்டா தெரியணும். எத்தனை ஊர்ல இருந்து பிள்ளைங்க வராங்க அப்படின்னு சொல்லி. அப்ப எத்தனை ஊருங்கும் போது செலக்ட் பிளேஸ் ஃப்ரம் கஸ்டமர்ஸ் அடிச்சேன்னா சென்னையே 3 தடவை வரும். அப்ப எனக்கு அது டூப்ளிகேஷன் தானே. எனக்கு வர்றது என்னது போதும் ஒரே ஒரு சென்னை போதும். அப்பதான் தெரியும் எத்தனை இது இருக்குன்னு. அப்படித்தானே. சோ எந்தெந்த ஊர் இருக்குன்னு. சென்னை 3 தடவை வந்தா எனக்கு இரிட்டேட் ஆகுமா ஆகாதா ஆகும். சோ அப்போ டிஸ்டிங் கீவேர்டு எதுக்கு யூஸ் பண்ணுவோம்னா என்ன பண்ணிடுறோம் செலக்ட் ஆல் கண்ட்ரீஸ் வித்தவுட் டிஸ்டிங்னா இன்க்ளூட் டூப்ளிகேட்ஸ் பண்ணிரும். அதே நான் டிஸ்டிங்ல கொடுத்தேன்னா டூப்ளிகேட்ஸ் எடுத்துரும். இப்ப அதுக்கு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். இப்ப பாருங்க சென்னை இங்க ஒண்ணு இருக்கா, சென்னை இங்க ஒண்ணு இருக்கா, சென்னையே நிறைய இருக்கும். சோ நான் இங்க ஒரு query கொடுக்க போறேன். என்னது பிளேஸ் தானே. சோ இங்க கொடுக்கும். இதே ரெண்டு இதுவும் பார்ப்போம். வித்தவுட் டிஸ்டிங்கும் பார்ப்போம். செலக்ட் பிளேஸ் ஃப்ரம் கஸ்டமர் அப்படின்னு கொடுக்குறேன். அடுத்த குறி செலக்ட் ஹலோ கேக்குதா? நான் பேசுறது கேக்குதா உதயா? ஓகே. சோ அடுத்த இது வந்து என்னன்னா செலக்ட் டிஸ்டிங் இந்த கீவேர்டை கொடுத்துட்டு பிளேஸ் ஃப்ரம் என்னது எதுக்கு நான் டிஸ்டிங் கொடுக்க போறேனோ அதுக்கு முன்னாடி இந்த டிஸ்டிங் வேர்டை யூஸ் பண்ணிருக்கோம். ஃப்ரம் என்னது கஸ்டமர் இப்படி கொடுத்துருக்கேன். சோ 2 கொரிய ரன் பண்றேன். ஓகேவா? கொடுத்தேன்னா பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஃபர்ஸ்ட் பாருங்க இருக்கிற எல்லாத்தையும் எடுத்துட்டு வந்துட்டு என்கிட்ட கிட்டத்தட்ட 30 ரோ கிட்ட இருந்துச்சா. பாருங்க பெங்களூர், ஹைதராபாத், மும்பை, சென்னை, கொச்சி, டெல்லி, திரிவேந்திரம், கொல்கத்தா, புனே, மறுபடியும் சென்னை வந்திருக்கு பாருங்க. அகமதாபாத், கோயம்புத்தூர், மறுபடியும் டெல்லி வந்திருக்கு, மறுபடியும் ஹைதராபாத். இது எத்தனை ரோ இருக்கு? 29 ரோஸ் இருக்கு. டோட்டல் 29 கொடுத்துருக்கா.
அதே பாருங்க டிஸ்டிங் கீவேர்டு யூஸ் பண்ணியிருக்கேன்ல, அது எங்க போச்சு? ஓகே, சூப்பர். டிஸ்டிங்கான எடுத்துட்டு வரேன் மறுபடியும். Distinct is customer. கஸ்டமர் நேம்னு கொடுத்துட்டோம். கஸ்டமர் பாருங்க, இப்ப எத்தனை ரோ இருக்கு? 20 ரோ தான் இருக்கு. பெங்களூர் 1 டைம் தான் வந்திருக்கும். அப்ப எனக்கு தெரிஞ்ச 20 ஊர்ல இருந்து தான் இந்த 29 பிள்ளைங்க 20 தனித்தனி ஊர்ல இருந்து வராங்க அப்படிங்கறத கண்டுபிடிக்கிறதுக்கு. ஸோ டிஸ்டிங் கீவேர்டு எதுக்கு யூஸ் ஆகுதுன்னு புரிஞ்சுச்சா உங்களுக்கு? டிஸ்டிங்கிறது ஸோ இதுதான் பாருங்க. செலக்ட் கண்ட்ரி ஃப்ரம் கஸ்டமர்ஸ்னா நமக்கு தெரியும் எவ்வளோ கண்ட்ரிஸ்ல எவ்வளோ டேட்டாஸ் இருக்குன்னு வரும். அதே டிஸ்டிங் ஸ்டேட்மெண்ட் நம்ம யூஸ் பண்ணோம்னா எத்தனை கண்ட்ரி அப்படின்னு சொல்லி வரும். ஸோ இதுல இன்னொன்னு இருக்கும், என்னன்னா கவுண்ட் எனக்கு வேணும் அப்படின்னா நான் என்ன பண்ணிடலாம்? கவுண்ட் இப்ப நான் வந்து டிஸ்டிங் ஆனதுக்கு பண்ணேன். அதே எனக்கு அந்த கண்ட்ரியோட கவுண்ட்டும் வேணும் அப்படின்னா நான் என்ன பண்ணுவேன்னா, அதுக்கு சிம்பிள் தான். இந்த டிஸ்டிங் கீவேர்டு சும்மா செலக்ட் கவுண்ட் ஆஃப் கவுண்ட்னு கொடுத்தோம்னா அந்த பிராக்கெட்ல கொடுக்கணும். டிஸ்டிங் என்னது பிளேஸ் ஃப்ரம் கஸ்டமர். கஸ்டமர் டேபிள்ல இருந்து டிஸ்டிங் பிளேசஸ் எடு, அதோட கவுண்ட் தான் எனக்கு வேணும். நான் டைரக்டா செலக்ட்ல என்ன கொடுத்துருக்கேன்? எனக்கு கவுண்ட் மட்டும் தான் வேணும்னு கொடுத்துருக்கேன். சின்டாக்ஸ் பாத்தீங்கல்ல, கவுண்ட் ஃப்ரம் கஸ்டமர்ஸ். கவுண்ட்டை தான் எனக்கு கண்ணால காமிக்கும். டிஸ்டிங் பிளேசஸ்னா பிளேசஸ் காமிக்கும். இப்போ சின்டாக்ஸ்க்கு வெளியே இருக்கிறது என்னது? கவுண்ட் தான். இதை ரன் பண்ணோம்னா என்ன ஆகுது பாருங்க, கவுண்ட் 20 அப்படின்னு சொல்லி எனக்கு வந்திருக்க ரிசல்ட். பிளேஸ் எனக்கு காமிச்சிச்சு, ஏன்னா நான் கேட்டிருக்கிறது செலக்ட்ல என்னது? கவுண்ட். புரியுதா? இதே டிஸ்டிங் காமிச்சுன்னா அந்த ஊரை காமிக்கும். ஸோ இப்படி ஏதாவது கவுண்ட் நம்மளுக்கு வேணும்னா கவுண்ட்ங்கிறத யூஸ் பண்ணிக்கிட்டோம்னா அவ்வளவுதான். இந்த கவுண்ட்டுக்குள்ளேயே ஒரு எஸ்கியூஎல் query கொடுக்கலாம். நெஸ்டட் எஸ்கியூஎல் query மாதிரிங்கிறங்க. கவுண்ட் எதோட கவுண்ட் எனக்கு வேணும்? அதுக்குள்ள ஒரு செலக்ட் ஸ்டேட்மெண்ட் கொடுங்க. செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் கஸ்டமர்ஸ். இப்போ அது என்ன பண்ணும்? அந்த பிராக்கெட்ல இருக்கதை ஃபர்ஸ்ட் எக்ஸிக்யூட் பண்ணும். ஸ்டார் ஃப்ரம் கஸ்டமர்ஸ் எடுத்து அதுல எத்தனை கவுண்ட்னு எனக்கு சொல்லும். அப்ப எனக்கு ரிசல்ட்டா வர்றது என்னதான் தான் இருக்கும்? கவுண்டா தான் இருக்கும். ஐயோ இது ஒரு எரர் இருக்கீங்க. தெரியல, நம்ம யூஸ் பண்ணுவோம். எஸ்கியூஎல் வேலிடான்னு தெரியலையே. எனக்கு ஒரே ஒரு நிமிஷம் இந்த சின்டாக்ஸ் எரர் என்னன்னு மட்டும் பார்த்துட்டு சொல்றேன். ஓரளவு சிமிலரா தான் இருக்கும். ஆனா MySQL SQL கொஞ்சம் சின்டாக்ஸ் சேஞ்ச் ஆகும் query போடுறதுல. நோ பாத்தீங்களா, இது வந்து MySQL வேலிட் கிடையாது போல இருக்கு. ஸ்டார்ன்னு டைரக்டா கொடுப்பாங்க போல இருக்கு. நாங்க இதுக்குள்ளேயே query போட்டு எடுப்போம் SQL சர்வில. நான் ஒர்க் பண்றது வந்து SQL சர்வி. ஸோ அதுக்கு வந்து நான் அதுக்குள்ளேயே query போட்டு எடுப்பேன். இதுல வந்து ஸ்டாரே உள்ள கொடுக்கணும் போல இருக்கு. செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் கொடுத்தோம்னா கரெக்டா வரும். எத்தனை கவுண்ட் இருக்குன்னு காமிக்கும் நம்மளுக்கு. ஸோ இதுதான் செலக்ட் ஸ்டேட்மெண்ட் மட்டும் நீங்க பார்த்துருக்கோம். வேற டேட்டா பேஸ்னா என்ன, இது எப்படி ஸ்டோர் பண்ணணும்னு பார்த்துருக்கோம். அவ்வளவுதான். வேற இன்னொன்னு வந்து என்னன்னா, ஆனா கிளாஸை முடிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு கொரிய எக்ஸ்பிளைன் பண்ணி காமிக்கிறேன். ஒரு டேபிள் கிரியேட் பண்றதுக்குள்ள கொரி. அது கிரியேட் டேபிள் பார்த்தோம்ல, அந்த கொரியை மட்டும் எக்ஸ்பிளைன் பண்ணி காமிக்கிறேன்.
தென் நெக்ஸ்ட் நான் ஒரு என்ன 3-4 நாள்ல மோஸ்ட்லி இது சிம்பிளா முடிச்சிருவோம். அதுக்கப்புறம் நம்ம PHPக்குள்ள போலாம். ஸோ கிரியேட் டேபிள் நம்ம பார்த்தாலும் அந்த கிரியேட் டேபிள் டேபிள் நேம் கொடுத்துருக்கேனா ஜூம் பண்ணி காமிக்கிறேன். கிரியேட் டேபிள் கொடுத்துருக்கேனா கிரியேட் டேபிள் வந்து என்னது டேபிள் நேம் கஸ்டமர் நேம் கொடுத்துருக்கேனா சாரி கஸ்டமர்ங்கிறது எனது டேபிளோட நேம் அதுக்குள்ள இந்த பிராக்கெட் போடணும். பிராக்கெட் போட்டு தான் நம்ம என்ன கொடுக்கணும் ஒவ்வொரு காலமோட நேம் கொடுக்கணும். இந்த பிளாக் கலர்ல இருக்கிறது தான் என்னது காலம் நேம் ஐடி கஸ்டமர் நேம் ஏஜ் பிளேஸ் 4 காலம் இருக்கு. 4 காலம்க்கு நான் சொன்னேன்ல ஒவ்வொரு காலம்க்கும் நம்ம என்ன டேட்டா டைப்பு அதோட ப்ராப்பர்ட்டிஸ்லாம் டிஃபைன் பண்ணணும்னு சொல்லி. ஸோ அதுதான் இதெல்லாம் இன்ட்டு இந்த ஐடியோட டேட்டா டைப் என்னது இன்ட் இது 1 2 3 தான் வரும். கஸ்டமர் நேம் என்னது வேர் கேர் அது 100 வரை போலான்னு நான் வச்சிருக்கேன். இன்ட் ஏஜ் வந்து என்னது இன்ட் பிளேஸ் வந்து என்னது ஸ்ட்ரிங்கா தானே இருக்கும். பிளேஸ் நேம்லாம் சென்னை அப்படின்னு அப்போ அதுக்கும் ஒரு வேர் கேர்னு வச்சு அதுக்கு நான் ஒரு லிமிட் வச்சு விட்டுருக்கேன். தென் நெக்ஸ்ட் வந்து என்னது ஐடி வந்து என்னது ஆட்டோ இன்க்ரிமெண்ட் ஐடி பிரைமரி கீயா செட் பண்ணும். பிரைமரி கீனா அந்த ஒரு டேபிள்ல அது வந்து யூனிக்கா இருக்கும். ஓகேவா நம்ம ஒரு காலம பிரைமரி கீயா செட் பண்ணிட்டோம்னா அது யூனிக்கா இருக்கணும். அது நல்லா இருக்கக்கூடாது. சும்மா எம்டியா விடக்கூடாது. அது வந்து யூனிக்கா இருக்கணும். ஏன்னா அது இன்னொரு இடத்துல போய் ஜாயின் ஆகும். தென் நெக்ஸ்ட் வந்து ஆட்டோ இன்க்ரிமெண்ட் ஆட்டோ இன்க்ரிமெண்ட் ஆயிட்டு இருக்கும். ஒரு டேபிளுக்கு ஒரு பிரைமரி கீ தான் செட் பண்ண முடியும். ஆட்டோ இன்க்ரிமெண்ட்னா 1 2 3 4னா அதுவே ஆட்டோ இன்க்ரிமெண்ட் ஆகும். அதுல மேனுவலா போய் நம்ம என்ன பண்ண முடியாது வேல்யூவை இன்சர்ட் பண்ண முடியாது. ஆட்டோமேட்டிக்கா செட் பண்ணி வச்சுட்டோம்னா ஓகேவா. நாட் நல் அப்படின்னா அதெல்லாம் வேல்யூ இல்லாம நம்ம ஒரு ரெக்கார்டே இப்ப கஸ்டமர் நேமே இல்லாம ஒரு ரெக்கார்டை கிரியேட் பண்ண முடியுமா முடியாதுல்ல. ஸோ அப்படி இருக்கு நாட் நல்னு போட்டு வச்சிருக்கோம். அவ்வளவுதான். ஸோ இது குட்டி குட்டி ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கும். அதை பத்தி நம்ம நெக்ஸ்ட் கிளாஸ்ல நல்லா இன்னும் தெளிவா பார்க்கலாம். ஓகேவா புரிஞ்சுதா இன்னைக்கு கிளாஸ் நடத்துனது உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணீங்களா? நான் நோட்ஸ கிளாஸ் முடிஞ்சோடனே சென்ட் பண்ணி விட்டுறேன். ஓகேவா ஸோ ரெக்கார்டிங் ஆஃப் பண்ணிடுறேன். எதுவும் டவுட் இருந்ததுன்னா மெசேஜ் போடுங்க சொல்றேன்.